மதீனாட குடிசை பள்ளியில தொழுகிறாங்க. ஹஜ்ரத் உமர் மதீனாட குடிசையில வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் மாளிகையை பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் காலையில சபையில சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் கேட்கிறாங்க, உள்ள வெளியால பார்த்துட்டு வந்தீங்களே, இந்த மாளிகைக்கு உள்ளேயும் போய் பார்த்திருக்கலாமே தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஆனா நான் இல்லாத நேரத்துல எந்த வீட்டுக்குள்ள எனக்கு சொல்லாம எப்படி போவீங்க என்று நீங்க ரோசப்படுவீங்களோ என்கிறத நினைச்சு திரும்பி வந்திருந்தான். இப்படியான சொர்க்கம் தான் அந்த அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். 4 நாளாக திறந்திருக்குது, இன்னும் 26 நாளைக்கு திறந்து வச்சிருக்கிறான். பறிபோகாம பாதுகாருங்க. ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நல்ல மனிதரை கபரில வச்சவுடன் முதலாவது காட்டுறது நரகத்தை. நீ இங்கதான் வர இருந்தாய், எல்லாருக்கும் சொர்க்கத்திலேயும் இடம் இருக்குது, நரகத்திலேயும் இடம் இருக்குது, இங்கதான் வர இருந்தாய். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இங்கிருந்து தப்பி சொர்க்கம் போறாய். ஒரு பாவியை கொண்டு வந்து வச்ச உடனே முதலாவது காட்டுறது சொர்க்கத்தை. உனக்கு காணியும் உனக்கு நிலமும் மாளிகையும் கட்டி வச்சிருந்தோம், உன் மூதேவித்தனம். உனக்கு எவ்வளவோ செய்திகளை சொன்னோம், உன் மூதேவித்தனம். நீ அங்குள்ள இடத்தை பறிகொடுத்து இப்ப போக இருக்கிறாய் நரகத்துக்கு. இத காட்டின உடனே எவ்வளவு அழுவான், ஆனால் அந்த அழுக பிரயோசனம் இல்லை. அப்படி அழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரமதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய இரவில பாக்குறாங்க சொர்க்கத்தை. ஆட்கள் இல்ல, ஆனா வரப்போறவர்களுடைய மாதிரிகளை கண்டாங்க. ஷபா சொன்னாங்க, நிறைய இருந்தாங்க. ஏழை முஸ்லிம்கள், மிஸ்கீன்கள் சொர்க்கத்தில் இருந்தாங்க. ஆமத்து மன் தகலஹா அல் மசாகீன். நரகத்தை போயிட்டு பார்த்தேன், அங்க கொஞ்சம் வித்தியாசமாக பயமாக இருந்துச்சு. நரகத்துக்கு வாரவர்களுடைய மாதிரி உருவமும் தெரிஞ்சிச்சு. அங்க யாரு இருக்கிறாங்கன்னா எங்கட முஸ்லிம் பெண்கள் தான் நிறைஞ்சி போய்த்திருந்தாங்க. கலிமா இல்லாதவர்கள் எப்படியும் போறதானே, கலிமா உள்ள பெண்கள் போயிருக்கிறாங்க. இத கேட்டு ஆத்திரம் அடைகிறா ஒரு சஹாபி பெண்மணி, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே பல சவால்களோடு சோதனைகளோடு வாழ்றவங்க நாங்க பிறக்கிறதையே ஆண்கள் சுமையாக நினைக்கிறாங்க. அந்த அர்த்தப்படுத்தம் பேசினாங்க. இங்கேயும் கஷ்டங்களோடு வாழ்ந்து அங்கேயும் எங்களை நரகத்திலேயா போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் சிறுக்கு வைத்து குஃப்ரில ஈடுபட்டதால நரகம் போக மாட்டீங்க, உங்களோட நாவை பாவிக்க தெரியாததால போவீங்க. நாவு தான் காரணம். 2 கட்டங்களை சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, துக்ஸிர்னல் லஅன, நீங்கள் சாபம் விடுவதை அதிகரிக்கிறீங்க. கொஞ்சம் கோபம் வந்துச்சண்டா உண்ட தகப்பன் என்று விளங்காது திட்டி தீர்க்கிறீங்க, கணவன் என்று விளங்காது திட்டி தீர்க்கிறீங்க, அண்ணன் தம்பி என்று விளங்காது, சாச்சா மாமா என்று விளங்காது, தம்பி அண்ணன் என்று விளங்காது, திட்டி தீர்க்கிறீங்க. லானத் இருக்குதே, இத கழுவுறதுக்கு நரக நெருப்பில தான் இடம் இருக்குது. அத கழுவுறதுக்கு அந்த நாக்க கழுக அங்க போகணும். 2வது சொன்னாங்க, தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு முன்னால் நன்றி கெட்ட வேலை செய்றீங்க, கணவனை கொச்சப்படுத்துறீங்க. ஒரு கணவனை எடுத்தீங்க, ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு கணவனை எடுத்தீங்கன்னா அவன் திருமணம் முடிச்சதுல இருந்து பெரும்பாலும் அந்த கணவன் தனக்காக வாழ்றது என்பதை விட்டு இறங்கிறான். இனி யாருக்கு வாழ்றான்? மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமாக. ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போறான், மழையிலும் போறான், வெயிலிலும் போறான், வயலுக்கு போறான், முதலாளியிட ஏற்றி வாங்குறான். வரக்கூடிய அந்த மக்களிடத்துல அவங்க மூஞ்சில எல்லாம் பாஞ்சி விழுறாங்க. இதையெல்லாம் தாங்கிட்டு மாலையில கிடைக்கிற காசை எடுத்து என்ற மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக சாப்பிடட்டும் என்று கொண்டு வர்றாங்க. இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள், சில சமயம் ஒரு கணவன் 60 வருடமாக உன்னை சந்தோஷமாக சாப்பிட்டு உடுத்து வாழ வழி வச்சிருந்தான். இப்போது அவனால ஒரு தவறு நடந்துருச்சு, அல்லது அவன் ஒரு நோயாளியாகி வீட்டின் ஒரு மூலையில முடங்கி இருக்கிறான். இந்த பெண் நாவு கூசாம அந்த கணவனை பார்த்து சொல்றானாம், உன்னால எந்த நலவும் எங்களுக்கு நடந்ததில்லை. அல்லாஹ் எவ்வளவு கோபிப்பான்.
40 வருஷம் உனக்கு தந்ததை ரப்பு பார்த்தான். 10 வருஷம் அவன் உருகி உருகி உனக்கு தந்ததை பார்த்தான். இப்போது நீ சொல்றியே மார் ஐத்து மின்க கைரன் கத், உங்களால எங்களுக்கு எந்த நலவும் இல்லை என்று. இந்த வார்த்தைய கழுவி துப்புரவு செய்ய நரகம் அனுப்புறான். சஹாபா பெண்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், தப்புறத்துக்கு தெரியாத ஒரு காலத்துல இப்படி செஞ்சிட்டோம், தப்புறத்துக்கு வழி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்ல, ஈச்சம்பள கீத்து தான் இருக்குதுன்னா அதை கொடுத்தாவது நரகத்தில் இது தப்பிக்கோங்க. இத்தகுன்னார் வலோ பிஷிக்கி தம்ரா. அப்ப இந்த சொர்க்கத்தில இடம் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு சுவராக இருக்குது, உறுதியாக இருக்குது, பயமாக இருக்குது. பாவங்கள் அந்த இடத்தை பறிச்சிடுமோ தெரியாது. பாவத்தை அழிச்சிட்டோம், சொர்க்கம் உறுதியாகிடும். அதனால நான் பாருங்க, ரமலானுடைய